ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சாரி, கொஞ்சம் வாய்ஸ் வந்து கரகரன்னு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நானும் விமானம் மட்டும்தான் போகிறோம். எதுக்காக அப்படின்றது பார்த்திங்கன்னா நாங்கள் போக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 11:30க்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து போர்டிங் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கிளம்பியாச்சு. விமான குட்டிக்கு ரொம்ப நாளாகவே ஃப்ளைட்டில் போடணும்னு ஆசை, எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ இன்றைக்கி அவனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரையும் பாருங்கள். நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் வந்தாங்க என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெப் செக்இன்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு போன உடனே ஜஸ்ட் டிக்கெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளைட்டில் வந்து போர்ட் ஆகிடலாம். அண்ட் ஃப்ளைட்குள்ளே போன உடனே விமானுக்கு செம்ம குஷியாகிடுச்சு. அண்ட் அந்த கிளிப்ஸ் எல்லாம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி அந்த பெல்ட் எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் டேக் ஆஃப் பண்ணுறப்போ இறங்கி, அதாவது கீழே இறங்கி அந்த ஜன்னல் மூலமாக பார்க்கணுன்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தான். பட் அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஸோ டேக் ஆஃப் அப்போ நம்ம வந்து நகரவே கூடாது, சொல்லி புரிய வைக்க முடியல. ஸோ அவனோட கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபன்னாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி உங்கள் கூட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. விமான் நிறைய வாட்டி கூப்பிட்டு போயிருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் அவனுக்கு நாலேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பயங்கர சேட்டு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டேக் ஆஃப் ஆகிறப்ப மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அடம் பண்ணி போய் பார்த்துட்ருக்கான். கோயம்புத்தூருக்கு நம்ம போகிற ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறேன். ஸோ ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற டைம் எதுவாக இருக்கும்? ஸோ எப்போல்லாம் நீங்கள் இந்த போய் அவங்களோட மீட் பண்ணிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ பெண்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லைல்ல? ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, லாஸ்ட் டேட் ரீச் ஆகி நிறைய அரட்டை அடிச்சு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 30% ஆஃப் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் சஃபர் ஆகிறாங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ்டாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சீசாவோட கொலஸ்ட்ரோ ஃபிட் ஜூஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா யூனிக்கான 7 விதமான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. கார்லிக், ஜிஞ்சர், ஆப்பிள் சைடர் வினிகர், டர்மரிக், சின்னமன், ஹனி அண்ட் லெமன். இது ரெகுலராக மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்லேயும், நைட் வந்து நம்ம டின்னர் முடிச்சதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமும் வந்து ஒரு 30 ml ஆஃப் ஜூஸை வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட பார்டர் லைனில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹார்ட் ரிலேட்டடான வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ஜூஸ் ரெகுலராக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்லி சைன் ஆஃப் வந்து கொலஸ்ட்ரால் வந்து மேனேஜ் பண்ணும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக் ஆயுர்வேதிக் ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸோட பேனல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பசங்களும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. கீழே பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ளாட்டில் மயில் வந்து அழகாக வந்து வாக் பண்ணிகிட்டு இருக்கும். நம்மளும் வாக் பண்ணலாம், கூட மயிலும் வாக் பண்ணணும். பார்க்கறதுக்கு அப்படியே பேரடைஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ கீழே போகலாம். என் ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடிக்கு ஃபோனில் சொல்லுவாங்க, நிறைய வாட்டி வீடியோக்களை காமிச்சிருக்காங்க. பட் லைவாக வந்து அதுவும் மயிலை வந்து இவ்வளோ இயற்கையாக பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் மெயினாக இதில் வந்து விவானுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அண்ட் நானும் விவானும் அப்புறம் வந்து ஃப்ரெண்டோட 3 பேரும் கீழே வாக் போனோம். அங்கே பாருங்கள், கொத்து நம்ம வீட்டில் எப்படி நாய்க்குட்டிங்க பார்ப்போமோ அந்த மாதிரி அங்கங்கே மயில் இருக்குது. ஸோ இந்த காலையில் இந்த ஃப்ரெஷ்ஷான ப்ரீஸில் இந்த மாதிரி ஒரு சீனரி பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கவருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸில் இவ்வளோ அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வர்த்தன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து நம்மளுக்காக இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறதோ, இல்லை நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதோ, இல்லை வந்து நம்மளோட சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு போகிறதோ நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுறதும் நிறைய வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். ஸோ நீங்கள் உங்களோட உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிட்ஸ் 2 பேருமே செம்ம ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. நானும் நல்லா
நல்லா அந்த சின்ன சின்ன அதாவது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குளிரும் அதே மாதிரி அந்த காற்றும் கலந்து ஒரு மாய்ஸ்டாக இருக்குது அந்த ஒரு ஏரு. ஸோ ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெவன்லி பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். ஸோ அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்க கூட்டிகிட்டு மாலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மால் தான் நிறைய இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ப்ரோசோன் மால் வந்தோம். இங்கே வந்து இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கூட்டு போகலாம் ஈவினிங் டைம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய பேசணும். அதை தாண்டி என்னோடய பசங்க வந்து நிறைய வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் விவான் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாப்போட நிறைய சண்டை, அதாவது இவங்க சண்டை தீர்க்கறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வயசாகிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க எங்களை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை எத்தனை பேர் வந்து இது பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் சோலோ ட்ராவல் போனப்போ சொல்கிறேன், சோலோ ட்ராவல் வந்து என்ன ஃபேமிலியெலாம் விட்டுட்டு போய் என்ன உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் கேட்டிங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சோலோ ட்ராவலில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து அதை உணர வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய புது மக்களோட பேசலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து அழகாக அது ஒரு நீ போயிட்டு வர 4 days போயிட்டு வா நிம்மதியான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு மைட் பை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கலாம். பட் அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அதை புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய வீட்டுக்காக பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் செல்ஃபாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மனிதர்களோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குட்டீஸ் வந்து அப்படியே வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமிங் சென்டர் கூப்பிட்டு வந்தோம். பட் ட்ரஸ்ட் மீ ஒரு ரூபாவோட செலவு பண்ணல. ஜஸ்ட் அப்படியே விளையாட வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். எனக்கு இந்த மாதிரி கேமிங் சென்டரில் காசு செலவு பண்ணது உடன்பாடு கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கும் தான். ஸோ சும்மா அப்படி உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த உண்மையிலே விளையாடுற மாதிரி கொஞ்சம் அப்படியே சீன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே கையோடு வந்து நம்ம டின்னர் சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டே ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. வா எடுத்துடா. விமான் பால் விளையாடு. அங்கே தம்பி எத்தனை வந்துட்டான் பாரு விமான். அதெல்லாம் கபடி விளையாடுறது பாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிளேஸ்க்கு தான் போகிறோம் நம்மளை அழகுபடுத்துக்கிறதுக்காக. ஸோ ஒரு பார்லர் விசிட் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எங்கேயும் போகிறதே கிடையாது. ஏன்னா குழந்தை வீட்டில் இருக்குன்னா விட்டுட்டு போக முடியாது. ஸோ நம்ம எனக்கு போகிறதுனால குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் சர்வீஸ் முடிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு அழகாக சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா லேயர் ஹேர் கட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நீட்டான அழகான ஹேர் அவங்களுக்கு. ஸோ அது இன்னும் அழகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கட் கொடுத்தா செமையாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து லாங் ஹேர் வேணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் அக்கா லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க்கா, ஸோ அதுக்கு நம்ம அழகாக வந்து கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு லாங் ஹேர் இருந்தாலும் லேயர் கட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவங்களை பசங்களை பார்த்துக்கிட்டு இவங்களை மேய்ச்சிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவங்க அழகாக கட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ விவான் குட்டி பின்னாடியே சுற்றுறதுன்றது நம்மளுக்கு ஒரு வேலை தான், வேறு வழி கிடையாது. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய பேசிக்கிறது, நிறைய சிரிச்சுக்கிறது, நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக போச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.